அரசியல் களத்துல லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சாமர்த்தியம் இல்லைன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் யாராலையும் மாற முடியாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? பச்சை தமிழன் நம்ம காமராஜர் ஐயா எல்லா இடத்துலயும் அவர் சாமர்த்தியத்தை தான் ஜெயிச்சார், வேற எதுலையுமே கிடையாது. ஒரு டைம் நம்ம இந்திய பிரதமர் நேருவை பார்க்க அவர் போயிருக்காரு. நேரு ரொம்ப சோகமா இருந்திருக்காரு. இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் பிரதமர்கிட்ட அப்படியே பேசக்கூடிய ஒரு வலிமையான தலைவர் அவரு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு அமெரிக்காலேருந்து ஒரு மிஷினரி வர வேண்டியிருக்கு. அந்த மிஷினரி இந்தியாவுக்கு வரணும். அதுதான். அதில் என்ன இருக்குது, பணத்தை கட்டினா வரப்போகுது. இல்லை சார், கொஞ்சம் பெரிய மிஷினரி நம்ம கிரெடிட்டில் இது பண்ணணும். சரி, வேற பண்ணு. ஏன் நம்ம நாட்டை நம்ப பண்ணணும்? அன்னைக்கே நம்ம நாட்டு மேலே கொஞ்சம் ஒரு டவுட் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய பலம் வேறு. ஆனால் அப்படி சொல்கிறாரு, ரைட்டு. இப்போ என்ன பண்ணதுக்கு அங்கே இருக்கிற பேங்க் யாராவது நமக்கு ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்கணும், இவங்களுக்கு நம்பி கொடுக்கணும். அதை அவன் பேங்க்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார் சொல்கிறது? ஜவஹர்லால் நேரு. நம்ம நம்புவோமா? அவர் சொல்றாரு. சொல்லி முடிச்சோன்னே காமராஜர் அழகா ஒன்று சொன்னாரு. சரி நேரு, இப்போ நீ சொன்ன அந்த அமெரிக்காக்காரன் அவன் கடை ஏதாவது இங்க இருக்கா? அவர் என்ன விருதுநகர்ல சாதாரண வியாபாரம் பார்த்துருந்தார். அவர் கேட்ட ஒரே வார்த்தை, கடைன்னா என்ன? அவன் பேங்க் இங்க ஏதாவது இருக்கா? அவனோட பொருள் ஏதாவது கடை இங்க இருக்கா? இருக்கு. கடை இழுத்து மூடு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்காவை இழுத்து மூடு. சார் உண்மையிலுமே அதை செஞ்சாங்க. அடுத்த நாள் என்ன ஆகி போச்சு, அவன் கிரெடிட் கொடுத்துட்டா. ஏன்னா எவனை எங்க தட்டுனா அதுதான் சாமர்த்தியம். அதைத்தான் அவருடைய வலிமையை காட்டுச்சு.